குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார், கேதுவோடு சேர போகிறார். அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோடு சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். தனுர் ராசி நேயர்களுக்கு உற்சாகத்தை பற்றி கவலையே கிடையாது. உச்ச குரு உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் எப்போவுமே நீங்கள் சும்மா அதிர்து இல்லை, அந்த கேரக்டர் தான். ஆனால் உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். குரு 8ஆம் இடத்துல போயிடுறாருல. குரு 8ஆம் இடத்துல போனால் கூட 7ஆம் பார்வையாக உங்களது குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை மகரத்தை பார்க்க போகிறார். அதனால் முதல்ல வீடு கட்டுவீங்க, வாகனங்கள் வாங்குவீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்க, குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக தட்டி போனவங்களுக்கு IOL IVFலையாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உற்சாகத்துக்கு பஞ்சமே கிடையாது. உங்களை இழுத்து பிடிக்கணும், உற்சாகத்தில் இழுத்து பிடிக்கணும். யாராவது சண்டை போட்டாங்கன்னா முதல்ல அங்கே நீங்கள் தான் போய் நின்றுட்டுருப்பீங்க. எது நியாயம், எது தர்மம், ஏன் நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணிட்டுருப்பீங்க. அது ஆஃபீஸ் ஆகட்டும், செய்கிற தொழில் ஆகட்டும், வெளிநாட்டில் ஆகட்டும். நம்ம வெளிநாட்டில் இருக்குமேனு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டீங்க. ரொம்ப நாளாக க்ரீன் கார்டு கிடைக்கலீங்களா? கிடைக்கும். படிக்க போன உங்களுக்கு அங்கேயே ஃபர்தராக எதனா வேலை கிடைக்கணுமா சார்? கிடைச்சிடும் சார். இந்த ஜூலை மாதத்தோடு எனக்கு இது முடிஞ்சு போகுது சார், விசா முடிஞ்சு போகுது, க்ரீன் கார்டும் முடிஞ்சு போகுது, எல்லாமே முடியுது, எனக்கு ஃபர்தராக எல்லாம் ரினியூவல் பண்ணணும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நான் இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்பி போக முடியாது. அதுக்குள்ளே ஆகிடுமா சார்? நல்லா கணக்கு பண்ணி பார்த்துங்க சார். இப்போ மே மாதம் கடைசியில் இருக்கோம், கண்டிப்பாக முடிஞ்சிடும். கடவுள் கண்ணு திறந்தா சார் 2 நாளில் வேலை முடிஞ்சிடும் சார். பூர்வீக சொத்துக்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நீங்கள் இந்த 4ஆம் இடத்துல உங்களுக்கு அர்த்தாஷ்டமி சனி, பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். இரவு பயணம் போகும்போது சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் ஒரு பெரிய ஒரு உற்சாகம் தர்றதை விட உங்கள் குலமே தழைக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. இந்த 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது, ஞானகாரகன் கேது இருக்கும்போது காசி, ராமேஸ்வரம், கயா போயிட்டு வாங்க. உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க. அதனுடைய பலன் இது கிடைக்கும், அது கிடைக்கும். எது கிடைக்கும்? ஜோதிடத்தில் நாங்கள் இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்கிறோம். எனக்கு முன்னாடி என் பாட்டன் போனால், எங்கள் அப்பா போனால், நான் போனேன், என் பிள்ளை போவான், என் பேரன் போவான், எல்லாரும் போவாங்க. ஏன்னா இது எல்லாரும் செஞ்சு பார்த்து அனுபவித்து வெற்றி பெற்ற அனுபவ பரிகாரங்கள். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. அதே மாதிரி அதிகமான உற்சாக சுப பலன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகனை போய் சண்முகநாதனை வழிபட வேண்டும். சண்முகம் ஷடாட்சர மந்திரம், ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லணும். காலையில் உங்களுக்கு வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரத்தை சொல்லணும். சூரிய நமஸ்காரம் செய்யணும். ஆரோக்கியம் வேணும். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. தேவையில்லாத நான் யூடியூப் பார்த்துன்னு இருந்தேன் சார், நைட்டு 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் கண் ரொம்ப நேரம் முழிக்காதீங்க சார், கண் பிரச்சனைகள் வரும். சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. உற்சாகமாக இருந்தால் உங்களுக்கு மாத்திரம் உச்ச குரு பலன் தர்றதில்லை, தனுர் ராசிக்காரர்களுக்கு தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் பலன் தருவான். அதுதான் தனுர் ராசி. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். என் அன்பான தனுசு ராசி என்பர்கள், தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்கும்போதுங்க, விஐபிக்கள் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய மாசம். இந்த மாசம் தெய்வங்களை கனவில் கண்டுகொண்டே இருப்பீர்கள். பலருக்கு கனவில் தெய்வ உருவங்கள் தெரியும், அதே மாதிரி கோயில்கள் தெரியும், கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்கும். கோபுரங்களை நிறைய பார்ப்பீங்க, தெய்வ சிலைகளை நிறைய பார்ப்பீங்க. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறீங்கன்னா கூட தெய்வ சிலைகளை பார்ப்பீங்க. உங்களுக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்தா கூட தெய்வ சிலைகள், தெய்வ படங்கள், அந்த மாதிரி கிஃப்டா இந்த மாசம்
தனுசு ராசிக்கு நிறைய வரும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பாவுடைய ஹெல்த்ல எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா அப்பாவுடைய ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அரசியல்வாதிகளை பகைச்சுக்கிடக்கூடாது. அரசியல்வாதிகள் தாங்கள் எடுக்கும் முடிவுகளை 1க்கு 2 முறை யோசித்து முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் தனுசு ராசி அரசியல்வாதிகள் எடுத்துவிடக்கூடாது. அதுமாதிரி ஆபீஸ்ல வேலையை விட்டுட்டு நான் வேற வேலை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ற தனுசு ராசிக்காரங்க தயவு செய்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை ஒரு முறை கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் முடிவெடுங்க. ஏன்னா நீங்க அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு கஷ்டப்படக்கூடிய அமைப்பு பல தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கிறதால தான் நான் சொல்றேன். தயவு செய்து உங்கள் ஜாதகங்களை ஜோதிடத்தை காட்டிட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சி பிசினஸ் மேனுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்கு நீங்க முயற்சி பண்ணலாம். அந்த முயற்சிகள் வெற்றி பெறும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆரோக்கியமான போட்டிகள் இருக்கும். ஒரு ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பெருகி வரும். உங்களுடைய வெளிநாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா அது சம்பந்தமான பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். இந்த காலகட்டத்தில் கேன்சர் சம்பந்தப்பட்ட மருத்துவம் பார்க்கக்கூடிய ஆன்காலஜி மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். சூரிய பகவான் இந்த மாதம் முதல்ல 6ஆம் இடத்துல இருந்துட்டு 15ஆம் தேதிக்கு பிறகுதான் 7ஆம் இடத்துக்கு போகிறார். கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். சுக்கிரனுடைய அமைப்பு 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் இருப்பதனால் கணவன் மனைவி உறவுல ரொம்ப பொறுமை காக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், ஒரு நிறைந்த யோகம் இருக்குங்க. நல்ல சொத்து வாங்குற யோகம் இருக்கு. சொத்து வாங்குறதுக்காக ஒரு லோன் எதிர்பார்க்குறீங்கன்னா லோன் சாங்ஷன் ஆகும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு பங்காளி பிரச்சனைகள் இருந்துருக்கும். இப்ப பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேர துவங்கும். இந்த மாசத்துல பிசினஸ் ஒரு நல்ல டெவலப் ஆகிறத கண்கூட நீங்க பாப்பீங்க. நல்ல பிசினஸ் பார்ட்னர் கிடைப்பாங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய நீண்ட காலமாக இருந்த கவலைகள் நிவர்த்தியாகும். எதுல நீங்க கவனமா இருக்கணும்னா விலை உயர்ந்த நகைகள், அணிகலன்கள், பணம் இவற்றில் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கு இரவலாக கொடுத்தாலும் திரும்ப வருவது கடினம். அதே போல நகை, பணம் போன்றவை திருடு போவதற்கு இந்த மாதம் வாய்ப்புகள் அதிகம். ஆகவே அதுல நீங்க கவனமாக இருங்க. உங்களை அழகுபடுத்திக் கொள்வதிலே மிகப்பெரிய நாட்டம் அதிகரிக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறது வருது, இதுல இன்ட்ரெஸ்ட் கூடும். ஸோ இந்த மாதம் உடல் வலிமையை அதிகரிப்பீங்க. உங்களுடைய புறத்தோற்றத்தை அதிகரிப்பீங்க. அவுட்ஃபிட்ஸுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அதெல்லாம் தனுசு ராசிக்கு நிறைய இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சியும் சொக்கநாதரையும் சென்று வழிபட்டு விட்டு வாருங்கள். வாழ்க்கை அற்புதமா இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது அப்படியே 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா, 8ஆம் இடத்திற்கு மாறினா 8னா கெட்ட நம்பராச்சே. அது உங்களுக்கு இல்லைங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் இப்போது உச்சத்தை அடைய போகிறார். 8ஆம் இடத்துல தான் அவர் உச்சத்தை அடைவார். பொதுவாக கேந்திராதிபத்தியம் பெற்ற தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்தில் அவர் உச்சத்தை அடைவது மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கும். இன்னொன்று, 8ஆம் இடத்துல ராசிநாதன் சுபராகி உச்சத்தை அடைந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. அந்த பூனையே ஒரு பார்வைத்திறன் இல்லாத ஒரு பூனையாக இருக்கும். டக்குன்னு சரியாக போய் விட்டத்தில் போய் பாஞ்சதான். பார்வை இல்லாத ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஒரு ஃப்ளூக்கில் அப்படின்னு போகும்போது அந்த பார்வைத்திறன் இல்லாத அந்த பூனை கரெக்டாக போய் விட்டத்தில் அதில் போய் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பழமொழி. அது மாதிரி நீங்கள் எதையோ ஒன்றை செய்ய போக அது எதுவாகவோ ஒன்றாக மாறி முடிவில் நல்லதனமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. 8, 12ஆம் இடங்கள் இப்போது சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களில் மறுக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே, இங்கே போக முடியல, அங்கே போக முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு மறுக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே அந்த அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது பாஸ்போர்ட் கிடைக்கக்கூடியது, விசா கிடைக்கக்கூடியது, சிட்டிசன்ஷிப். நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தான் இருக்கிறேன், சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, வேலை சரியாக இல்லை என்கின்ற மாதிரியாக பிறந்த இடத்தை விட்டு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற இடங்களில் வீடு வேண்டது, நல்ல தொழில் அமைகிறது, நிம்மதியான சில சூழல்கள், வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு, சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் வெளி இடங்களில் அப்படியே எதிர்பார்க்கலாம். நல்ல அமைப்புகள், தன லாபங்கள் இப்போது இருக்குது. 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 12ஆம் இடம் கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய இடம் தான். கொஞ்சம் அலைஞ்சாலும் காசு வரும். கஷ்டப்படுங்க, என்ன இப்போ காசு வருதில்ல,
கஷ்டப்பட்டாலும் காசு கண்டிப்பாக வரும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. அதாவது ஏற்கனவே எந்த இடத்துல இழந்தீங்களோ அதே இடத்துல பணவரவு. சிலருக்கு பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் வரப்போகுது. எல்லாருக்கும் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் ஜாதகத்தில் ஒரு குவாலிட்டி இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் ஒரு ஒரு உயரம் இருக்கிறது. நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகங்கள் இருக்கு இல்லையா? 100 ரூபா சம்பாதிக்கிறவர் 1000 ரூபாயும், 1000 சம்பாதிக்கிறவர் 10,000, 10,000க்கு லட்சம், லட்சத்திற்கு 10 லட்சம், 10 லட்சத்திற்கு கோடி என இப்போது இருக்கின்ற வருமானத்தை விட 10 மடங்கு அதிகமாக வரக்கூடிய, வருமானம் வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றது. சிலருக்கு அமானுஷ்யமான ஒரு அமைப்புகளில் ஆர்வங்கள் ஏற்படும். அதன் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. எதிர்பாராத சந்திப்புகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. என்றைக்கோ தொடர்புகள் விட்டு போன நண்பர்களின் மூலமாக மீண்டும் ஒரு வகையில் வாழ்க்கையை நன்றாக போகக்கூடிய அமைப்புகள். சிலருக்கு காதலன் காதலி உறவுகள் சரியில்லாமல் இருந்த அமைப்புகள்லாம் நல்ல விதமாக அமையக்கூடிய அமைப்பு. குடும்பம் அமையக்கூடிய அமைப்புன்னு சுலபமாக வெற்றிகளோடு ஆரம்பிக்கிறது இந்த 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது அப்படியே 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா, 8ஆம் இடத்திற்கு மாறினா 8னா கெட்ட நம்பராச்சே, அது உங்களுக்கு இல்லைங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் இப்போது உச்சத்தை அடைய போகிறார். 8ஆம் இடத்துல தான் அவர் உச்சத்தை அடைவார். பொதுவாக கேந்திராதிபத்தியம் பெற்ற தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்தில் அவர் உச்சத்தை அடைவது மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கும். இன்னொன்று, 8ஆம் இடத்துல ராசிநாதன் சுபராகி உச்சத்தை அடைந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. அந்த பூனையே ஒரு பார்வைத்திறன் இல்லாத ஒரு பூனையாக இருக்கும். டக்குன்னு சரியாக போய் விட்டத்தில் போய் பாஞ்சதான். பார்வை இல்லாத ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஒரு ஃப்ளூக்கில் அப்படின்னு போகும்போது அந்த பார்வை திறன் இல்லாத அந்த பூனை கரெக்டாக போய் விட்டத்தில் அதில் போய் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பழமொழி. அது மாதிரி நீங்கள் எதையோ ஒன்றை செய்ய போக அது எதுவாகவோ ஒன்றாக மாறி முடிவில் நல்லதனமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. 8, 12ஆம் இடங்கள் இப்போது சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களில் மறுக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே, இங்கே போக முடியல, அங்கே போக முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு மறுக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே அந்த அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது பாஸ்போர்ட் கிடைக்கக்கூடியது, விசா கிடைக்கக்கூடியது, சிட்டிசன்ஷிப். நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தான் இருக்கிறேன், சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, வேலை சரியாக இல்லை என்கின்ற மாதிரியாக பிறந்த இடத்தை விட்டு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற இடங்களில் வீடு வேண்டது, நல்ல தொழில் அமைகிறது, நிம்மதியான சில சூழல்கள், வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு, சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் வெளி இடங்களில் அப்படியே எதிர்பார்க்கலாம். நல்ல அமைப்புகள், தன லாபங்கள் இப்போது இருக்குது. 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 12ஆம் இடம் கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய இடம் தான். கொஞ்சம் அலைஞ்சாலும் காசு வரும். கஷ்டப்படுங்க, என்ன இப்போ காசு வருதில்ல, கஷ்டப்பட்டாலும் காசு கண்டிப்பாக வரும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. அதாவது ஏற்கனவே எந்த இடத்துல இழந்தீங்களோ அதே இடத்துல பணவரவு. சிலருக்கு பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் வரப்போகுது. எல்லாருக்கும் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் ஜாதகத்தில் ஒரு குவாலிட்டி இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் ஒரு உயரம் இருக்கிறது. நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகங்கள் இருக்கு இல்லையா? 100 ரூபா சம்பாதிக்கிறவர் 1000 ரூபாயும், 1000 சம்பாதிக்கிறவர் 10,000, 10,000க்கு லட்சம், லட்சத்திற்கு 10 லட்சம், 10 லட்சத்திற்கு கோடி என இப்போது இருக்கின்ற வருமானத்தை விட 10 மடங்கு அதிகமாக வரக்கூடிய, வருமானம் வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றது. சிலருக்கு அமானுஷ்யமான ஒரு அமைப்புகளில் ஆர்வங்கள் ஏற்படும். அதன் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. எதிர்பாராத சந்திப்புகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. என்றைக்கோ தொடர்புகள் விட்டு போன நண்பர்களின் மூலமாக மீண்டும் ஒரு வகையில் வாழ்க்கையை நன்றாக போகக்கூடிய அமைப்புகள். சிலருக்கு காதலன் காதலி உறவுகள் சரியில்லாமல் இருந்த அமைப்புகள்லாம் நல்ல விதமாக அமையக்கூடிய அமைப்பு. குடும்பம் அமையக்கூடிய அமைப்புன்னு சுலபமாக வெற்றிகளோடு ஆரம்பிக்கிறது இந்த 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மீண்டும் ஒரு வகையில் வாழ்க்கையை நன்றாக போகக்கூடிய அமைப்புகள். சிலருக்கு காதலன் காதலி உறவுகள் சரியில்லாமல் இருந்த அமைப்புகள்லாம் நல்ல விதமாக அமையக்கூடிய அமைப்பு. குடும்பம் அமையக்கூடிய அமைப்புன்னு சுலபமாக வெற்றிகளோடு ஆரம்பிக்கிறது இந்த 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.